ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் டைம் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா ஸ்டைல் ஒரு குழம்பு தாங்க. பச்சை பயிரை வச்சு உடைச்ச பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர்த்துக்கு அப்படின்னா இதில் அரை டம்ளர் போதும். அதை நல்லா வாஷ் பண்ணி அலசி வேக வச்சுருங்க, நல்லா கொலன்னு வேகிற அளவுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்து வேக வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பு, நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பை முட்டி வச்சு கடையும் இல்லையா, அப்படியும் கூட நல்லா கடைஞ்சி நல்லா கொலன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிங்களா அந்த பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அலசி தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம பச்சையாக தான் அரைச்சி போட்டிருக்கோம், தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே. அதனால அது கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னுடைய கேரளா ஃப்ரெண்டு சொன்னதுங்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக. நம்ம ஒரே சட்னி, நம்ம ஒரே குழம்பு செஞ்சுட்ருக்கிறதுக்கு இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கேரளானாவே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஸ்டைலே நம்ம பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்ததும் இது நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதில் போட்டுக்கலாம். பருப்பு வெந்துடுச்சு, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதுலேயே எடுத்து போட்டு கிளறினீங்கன்னா சுவையான கேரளா ஸ்டைல் பருப்பு குழம்பு. இதுக்கு எனக்கு பேர்லாம் தெரிலிங்க. நான் ரெசிபி கேட்டு வந்து செஞ்சேன். ஆனால் செமையான டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.